ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பின்ஸ் கிச்சன். நம்ம கிச்சன் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, மோரு சிக்கன் 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. நான் சொல்கிற அளவோடு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஆயிலில் மசாலாலாம் உதிராமல் சூப்பராக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். நீங்கள் போனோட இருந்தாலும் பரவாயில்ல. இதில் பார்த்தீங்கன்னா கெட்டி தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். பாதி எலுமிச்சையோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு இப்போ சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வெளியில் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம சிக்கன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா கை வச்சு நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். மசாலா அப்புறம் இந்த மாவு எல்லாமே சிக்கனில் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா கை வச்சு இதை பிசைஞ்சு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு. இதில் அந்த தயிர் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தயிர் அண்ட் லெமன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் சேர்க்கும்போது சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை 1 மணி நேரம் மினிமம் 1 மணி நேரம் நம்ம இதை ஊற வைக்கணும். த்ரோ நைட் இருந்தாலும் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆயிட்டு நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஆயில் சூடாக இருக்குது, இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு பக்கம் நல்லா இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. வெளியே எடுத்துடலாம். இப்போ அடுத்த செட்டு நம்ம இதை பூரா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்தோம். ஆயில் பார்த்தீங்கன்னா மசாலா எதுவுமே ஆயிலில் ஸ்ப்ளிட் ஆகாமல் சூப்பராக நமக்கு ஃப்ரை ஆகி வந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம மசாலா சேர்த்தோம் அப்படின்னா சூப்பராக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் செட்டும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ண சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது ஓரளவு ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா புரட்டி எடுத்தோன்னா நம்ம மொறு சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.